அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு உரிய அங்கீகாரம் பறிக்கப்படும் என்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. இன்று காலை கழக தலைவர் அவர்கள் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் 53 கட்சிகள் பங்கேற்ற ஒரு கூட்டத்தை நடத்தி அத்தனை பேருடைய ஒப்புதலோடு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். தொடர்ந்து கூட இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் அங்கே இது குறித்து பேச இருக்கிறோம், விளங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க இருக்கின்றோம். என்னென்ன வகையில் எல்லாம் முடியுமோ அந்தந்த வகையில் மாநிலங்களை நசுக்க முற்படுகின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அங்கே நிறைவேற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை தருவதில்லை, இந்தி படிக்கவில்லை, புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை, அதனால உங்களுக்கு கல்விக்கு நிதி இல்லை என்று சொன்னால் 100 நாள் திட்டத்திற்கு ஏன் இன்னும் பணம் தரவில்லை என்று கேட்கிறோம், பதில் இல்லை. பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்திற்கு ஒன்றிய அரசு 1.5 லட்சம் தருகிறது, நாம் 6 லட்சம் செலவழிக்கிறோம்.